அதிமுக ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, இந்த இப்படியே இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நம்மளும் உள்ள போக வேண்டி இருக்குமே. வாயிலேயே ரவை இல்லாம உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான். ரவையே இல்லாம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பெயர் வைக்கப்படும். வண்டலூர் மிருகக்காட்சி சாலை கீழே கூட்டம் நடத்தின பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ், என் தாயை திருமணம் செய்து அவருடனாவது படுப்பேனே ஒழிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டேன். கேட்கறதுக்கு அருவருப்பாரு. ஒரு நாய் வந்துச்சு, எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே தெரியல. அப்படி ஒரு நாய் கீழே குனிஞ்சு பார்க்கலாம்னா சங்கட்டமா இருக்கு. நாயவே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் அப்படிம்பாங்க. ஏயா திமுக காரனுக்கு இது கூட தெரியாது. இன்னைக்கு எங்கள் கழகத்தினுடைய தலைவர் எப்படிப்பட்ட கூட்டணியை அமைச்சிருக்கார் பார்த்தீங்களா? உலக அரசியல் இயக்கங்களிலேயே தனது தொண்டர்களை தம்பி என்று அழைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த தம்பிகளில் அண்ணாவின் தம்பிகளில் ஒருவராக திகழ்ந்து மிசாவினால் தனது காதுகளை பாதிக்கப்பட்ட ஒரு பாதிப்பை பெற்றிருந்தாலும் கடைசி வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்காட்டார் என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அவருடைய அற்புதமான புதல்வன் தான் இன்று வட சென்னையினுடைய வேட்பாளர் என் அருமை சகோதரர் கலாநிதி வீராசாமி. ஆள் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு? வேட்பாளர் இப்படி இருக்கணும்யா. அதிமுக ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, இந்த இப்படியே இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கான்னா முடிஞ்சுடா ஜோலி, இதோட இவங்களோட சேர்ந்து நம்மளும் உள்ள போக வேண்டி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி முழிக்குது. தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வாசித்தாரு ஓ பன்னீர்செல்வம். அந்த காட்சியை பார்த்தீங்களா? டிவியில் காமிச்சாங்க. ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் அறிக்கையை வாசிக்கிறாரு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி உட்கார்ந்துருக்காங்க. எப்படி வாசித்தாருங்கிறத மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். ஓ பன்னீர்செல்வம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நான் இப்பொழுது படிக்கிறேன். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க மத்திய அரசை வலியுறுத்தும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி கைதட்டினார் தெரியுமா? ஒரு அளவுக்கு லாயக்கில்ல சொல்லிட்டு போக வேண்டியதுதான். முதலமைச்சரே இப்படி கைதட்டிட்டு இருக்காரு. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற வைத்தியலிங்க இந்த பிடிக்கிறார். வாசிச்சு என்னையா பிரயோஜனம்? அப்புறம் அங்க இருந்து கைதட்டுங்கன்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் இப்படினாங்க. இப்படி தேர்தல் அறிக்கையை, செத்து போன தேர்தல் அறிக்கையை படித்து கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு மத்தியில் 3000 கழகத்தின் சொற்பொழிவாளர்களின் முன்னால் கம்பீரமாக தேர்தல் அறிக்கையை கொடுத்தவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். இந்த தேர்தல் அறிக்கையை வாசிக்கும் போது இருந்த துணிச்சலும் கம்பீரமும் நம்பிக்கையும் வேற எந்த தலைவனுக்காவது வருமா? இன்னைக்கு அதிமுகவினுடைய கூட்டணி பார்த்தீங்களா எப்படி சேர்ந்தாங்கன்னு? ஒரு கூட்டம் நடத்தினாங்க பார்த்தீங்களா? வண்டலூர் மிருகக்காட்சி சாலை பக்கத்தில். தொடக்க கூட்டமே மிருகக்காட்சி சாலை பக்கத்தில். விளங்குமா? அது மிருகங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் கூட்டம். அதுக்கு சிறப்புரை ஆற்றுறதுக்கு யாரு ஐயா வர்றாரு? யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல குரலி வித்த காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவரே தான். அவரு தும்பள கட்டம் பெற்றால் பெற்றம் பட அப்புறம் டப்பா மந்திர காலி சுத்தி வந்து எல்லாம் நின்றுவான். ஐயா நம்ம பயங்கரமா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூட்டம் பூரா அப்படி நின்று பின்னால யாரும் கை கட்டாத, ரத்தமா கட்சி சத்துருவானு எல்லாம் பிடிக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா பட்டக்குன்னு ஒரு ஆள் வந்து கீழே படுத்து வாயில இருந்து குறன்னு ரத்தம் வருது. அப்ப ரத்தம் வந்தோன்னா ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடுறாரு. மூடணுன்னு மந்திரவாதி பேசுறாரு. தம்பி யார் நீ? உன் பேர் என்ன? பழனிசாமி. எந்த ஊரு? எடப்பாடி. அப்படியா? பார்த்தாலே தெரியுது.
வெள்ளை துணியை போட்டு மூடியாச்சு. நான் சொல்றதெல்லாம் கேட்பியா? கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கேட்காம போனா அதுதான் கடைசி பேச்சு. ஆமா, அவன் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர் யார்? அவர் தான். கண்ணை திறக்காம சொல்லு, துணியை விளக்காம சொல்லு. உன் பக்கத்துல வளமயிருக்கு மூலையில நிற்கிறாரு, அவர் யார்? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி இருக்கார். கரெக்டா சொன்ன. அவர் வேற என்ன? பன்னீர் செல்வம். அப்படியா? எந்த ஊருக்காரர்? பெரிய குணம். கரெக்டா சொல்றிய. அவர் எப்படியப்பட்டவர்? அவர் மாதிரி ஒரு துரோகிய உலகத்துல பார்க்க முடியாது. அப்ப உன் கூட தானே இருக்காரு, தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் என்னை கவுக்க போறது அந்த ஆள் தான். அப்படி இருந்து என் கூட வச்சிருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க அந்த ஆளை கூட வச்சுக்க சொல்லி. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. வாயில இன்னும் கொஞ்சம் ரத்தம் வரும், பேசாம. அதுக்கு அடுத்து நிற்கிறாரு சவப்பா ஒரு தலையில. அவர் யாரு? பிரவுன் கலர்ல முடி வச்சிருக்காரு. அவர் யார்? அவர் பேர் என்ன? வேலுமணி. எந்த ஊரு? அவர் கோயம்புத்தூர். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு. அவர் பாத்ரூமுக்கு போடுற டைல்ஸ்ல போடக்கூடிய விளக்கில கொள்ளையடிச்ச ஒரு அற்புதமான மனுஷன். இன்னையும் அவரை பக்கத்துல வச்சிருக்கலன்னா என்னையும் அவங்க பக்கத்துல வச்சிருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் பக்கத்துல குட்டையா ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் யாரு? அவர் தான் புகழக்கட்டையில ஊழல் பண்ணவர். மிகப்பெரிய ஆறு. அவர் பேர் என்ன? அவரு ஒரு டாக்டர் தான். அவர் பேர் என்ன? விஜயபாஸ்கர். சொந்த ஊர் என்ன? இலும்பூர். அப்படியா? அதனாலதான் அவர் கேஸ் இழுத்துக்கிட்டு கிடக்குதா? இலும்பூர் சொந்த ஊரா? அவர் என்ன செஞ்சார்? அவர் மிகப்பெரிய 80 கோடி 90 கோடிக்கு மிகப்பெரிய புகையிலையும் போதை வஸ்துக்களை வித்து ஊழல் பண்ணவர். இப்படி பேத்தையும் கூட வச்சுக்கிட்டு எப்படியா நீ காலம் தர்ற? ஏதோ உங்க தேவல தான் காலம். அப்படிலாம் பேசாத. வாயில ரத்தமா கைக்கு சொத்துருவேன். சுத்தி நின்றுகிட்டு இருக்கவங்கள யாரும் 5 நிமிஷத்துக்கு இங்க இருந்து போக கூடாது. போனீங்கன்னா வீட்டுல இருந்து வாந்தி பேத்தி வந்து சத்துருவீங்க. 4.5 வருஷம் நரேந்திர மோடி இந்த ஓட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதுல இந்த 2 வருஷம் இந்த 2 பேரை வாயில படுக்க போட்டு வாயில ரத்தம் வர வச்சு 2 அடிமைகளை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி. இன்னைக்கு நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோன்னா எப்படி பேசினாருங்கிறீங்க? மந்திரவாதி மட்டுமா? பேச்சுனா பேச்சு அடேங்க அப்பா பேசினார்ல. வண்டலூர் மிருகக்காட்சி சாலை பக்கத்துல பேசுற பேச்சு. அதுக்கு மொழிபெயர்ப்பாளர் யாருன்னா ஹெச் ராஜா. மொழிபெயர்ப்பு I will do all the good things for the farmers. ஹெச் ராஜா விவசாயிகளுக்கு அவர் மிக நல்லதெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் மொழிபெயர்த்து முடிச்சாச்சு. நரேந்திர மோடி பேசுறப்ப பாத்தீங்களா எப்படி பேசுவார்னு? ஆக்ஷன்லாம் வாயிலேயே ரவை இல்லாம உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான். ரவையே இல்லாம என்ன பேசினார்? 2014 ஆட்சிக்கு வந்தோன்னே ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன். ஜூட்டு போல ஒரு வேலைக்கு வேலை கொடுத்தியா? எங்கள் தேர்தல் அறிக்கை எங்கள் தளபதி இன்னைக்கு சொல்லியிருக்கார். 10ஆம் வகுப்பு படித்த அனைத்து இளம் பெண்களுக்கும் சமூக நல பணியாளர்களாக வருடத்திற்கு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று இன்னைக்கு அறைகூவல் விடுத்த தேர்தல் அறிக்கை. அதுபோல நெடுஞ்சாலைத்துறை பணியிலே 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் பணியிடம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அறிக்கை எங்கள் தேர்தல் அறிக்கை. அதை விட அற்புதமான தேர்தல் அறிக்கை தெரியுமா? ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து சிறு குறு விவசாயிகளுடைய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கி கடன்களில் வாங்கிய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அறிவிப்புகளை பார். அடுத்த அறிவிப்பு பாருங்க. பள்ளி கல்வி கல்லூரி கல்விக்காக மாணவர்கள் வாங்கிய அனைத்து கடன்களையும் மத்திய அரசின் உதவியோடு ரத்து செய்வோம் என்று சொல்வதற்குரிய அந்த ஆண்மையும் தில்லும் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். அதை விட ஒரு சிறப்பான திட்டம் அறிவிச்சிருக்கார் தெரியுமா? மாணவர்கள் வெளி ஊர்களில் சென்று படிப்பதற்கு இலவசமாக ரயில் பயண கட்டண சலுகை வழங்கப்படும். எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கை! தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகன் கதாநாயகி. அதனாலதான் அண்ணா தம்பி என்று அழைத்தவுடன் என் தலைவர் சொன்னாரு, அப்ப தங்கச்சியை எப்படி அழைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே என் தலைவர் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாரு, உடன்பிறப்பு என்ற வார்த்தை. உடன்பிறப்பு என்றால் நீங்களும் சேர்ந்த ஒரே ஒரு பொதுப்பாலுக்காக உடன்பிறப்பு என்ற வார்த்தையை கண்டுபிடித்தார் தலைவர். தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சேர்ந்து அப்படிப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
அந்த வண்டலூர் மிருகக்காட்சி சாலை கீழே கூட்டம் நடத்தின பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் என்ன பேச்சு? நான் என் தாயை திருமணம் செய்து அவருடனாவது படுப்பேனே ஒழிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டேன். கேட்கறதுக்கு அருவருப்பாரு. இந்த வார்த்தைகளை எந்த அரசியல் தலைவரும் மேடையில் கூட பேச மாட்டாங்க. பேசிவிட்டு இன்று கேவலம் கட்ட அதிமுகவோடு கூட்டணி. அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசினார் நீங்க பார்த்தீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் தெரியாதோ, அப்புறம் ஒரு மண்ணு களிமண்ணு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொருளாதாரம் என்ன தெரியும்? மக்கு. பழனிசாமி மண்ணு, பன்னீர்செல்வம் மக்கு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டயரை நக்கிறது, காலில் விழுகிறது தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்போ இவரும் சேர்ந்து டயரை நக்க போயிருக்காரு. இதுக்கு மேலே வேற கூட்டணி வச்சிருக்கேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நாளைக்கு என் மகன் அன்புமணி ராமதாஸ் நாங்கள் ஏன் கூட்டணி வைத்தோம் என்று விளக்கம் தருவார். விளக்கம் எப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பு. ஐயோ ஐயோ, ஒரு 4 பத்திரிகையாளருடைய கேள்விக்கு கூட அவர்களால் பதில் சொல்ல முடியல. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறான், எடப்பாடி பழனிசாமி இஸ் கரப்ட் ஆர் நாட்? அவர் ஊழல் குற்றவாளியா இல்லையா சொல்லு, எஸ் அல்லது நோ. மாட்டிக்கிட்டாரா ஐயா? அது மிகச்சிறந்த கேள்வி, அருமையான கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி யாராலும் கேட்க முடியாது. எப்படி நீங்க இவ்வளவு அருமையா கேட்டீங்க அப்படின்னா அவரு உட்காந்துட்டாரு. வாத்தியாருங்க பயிர்கள்ட்ட இப்படித்தான் மாற்றி ஏமாற்றுவாங்க சில வாத்தியாருங்க, படிக்காத வாத்தியாருங்க. ஆஸ்திரேலியாவில் எந்த பயிர் சார் அதிகமாக விளையுது? வாத்தியாருக்கு தெரியல. அருமையா கேட்ட தம்பி, நல்ல கேள்வி. உன்னைய மாதிரி யாராலும் இப்படி கேள்வியே ரொம்ப நன்றி சார்னு உட்காந்துட்டான். வாத்தியார் பதிலே சொல்லல. இப்படி தான் ஓட்டினார். அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் மேடையில் நரேந்திர மோடி கிட்ட 10 கோரிக்கை அப்படியே வாசித்தாரா இல்லையா? மேகதாது அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும், நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும், விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நியூட்ரினோ மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்த வேண்டும் சொன்னாரு. நரேந்திர மோடி எந்திரிச்சு சொன்ன அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. ஒன்றுக்காது பதில் சொன்னாரா? அதுதான் வாயிலே ரவை வாங்கி உப்புமாக்குன்றவர். யாராவது ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, இது பூரா கேட்குறாருயா, 7 தொகுதி வாங்கினவர், மிகப்பெரிய கட்சிக்காரரு, அவர் உங்கள்கிட்ட தான் சொல்றாரு இந்த கோரிக்கையெல்லாம், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னதுக்கு நரேந்திர மோடி விவரமா பதிலே சொல்லாம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பெயர் வைக்கப்படும். ஏன் அதையா கேட்டார் அந்த ஆளு? 10 கோரிக்கையை ராமதாஸ் கேட்கிறாரு, இவர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பெயர் வைக்கப்படும்ட்டு வச்சுவிட்டு உட்காந்துட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் ஒரு படத்துல எண்ணெய் வாங்க போவார், பார்த்துருக்கீங்களா? கடையில் எண்ணெய் வாங்க போவார். என்ன வாங்க வந்தீங்களா? ஆமாம். என்ன வேணும்? கடலெண்ணெயா நல்லெண்ணெயா? கடலெண்ணெய் தான். கடலெண்ணெய் எவ்வளோ வேணும்? 1 லிட்ரு. அப்படியா? 1 லிட்ரு எவ்வளோ தம்பி கடலெண்ணெய்? 340 ரூபா. அப்படியா? 340 ரூபாயா? 1 லிட்ரு கடலெண்ணெய் ஒன்று அப்படின்னு கடலெண்ணெய் ஊற்றிட்டு இருக்கான். கூப்பிட்டு நல்ல எண்ணெயை ஊற்று அப்படின்றான். என்னடா கேட்குற? அதானே கடலெண்ணெய் தான் கேட்டேன். கடலெண்ணெய் தான்டா ஊற்றிக்கிட்டு இருக்கேன், அதைத்தான் நல்ல எண்ணெயை ஊற்று அப்படின்னு. முதலேருந்து வர்றேன். அண்ணே உனக்கு என்ன எண்ணெய் வேணும்? கடலெண்ணெயா நல்ல எண்ணெயா? கடலெண்ணெய் எவ்வளோ எண்ணெய் வேணும்? 1 லிட்ரு. அதான்டா ஊற்றிக்கிட்டு இருக்கேன், அதைத்தான் நல்ல எண்ணெயை ஊற்றுப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ. இதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்ன வாங்கின கதை தான். நரேந்திர மோடி கிட்ட 10 கோரிக்கையை கொடுத்தாரு, கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுத்துமே பதில் இல்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்றதுக்கு வெட்கப்படுது, கூச்சப்படுது. காரணம், ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அதே மாதிரிதான் இப்ப அவங்க மோசம் செய்வார்கள் என்பதை நினைத்து கொண்டு இன்று தேர்தல் அறிக்கையை அவர்களால் தயாரித்து ஒழுங்காக சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்னைக்கு
கூட்டணி அமைச்சிருக்க இன்னொரு கட்சி பார்த்தீங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி. 10 கோரிக்கையை நாங்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவரிடமும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை அவர்கள் செய்து தருவார்கள். அந்த நம்பிக்கையில் தான் கூட்டணி வச்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, 10 பேங்க் லாக்கர் சாவி எடுத்து 5 பிரித்து ஒரு 5 சாவியை ஒரு கொள்ளைக்காரன்ட்டையும் இன்னொரு 5 சாவியை இன்னொரு கொள்ளைக்காரன்ட்டையும் கொடுத்து பத்திரமா வச்சிருங்கன்னு சொன்ன மாதிரி இந்த கோரிக்கை கிடைக்காம போனதுக்கு காரணமே இபிஎஸ் ஓபிஎஸ் தானையா. தேமுதிக கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு கேவலப்பட்டு அந்த கட்சியில் கூட்டணி வச்சிருக்க கூடாது. யாரு? விஜயகாந்த். அதே மிருக காட்சி சாலை பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படம்லாம் அப்படியே வரிசையாக மாட்டியிருக்கு. விஜயகாந்தனுடைய படம் மாட்டியிருக்கு. எப்போ? காலையில் 10 மணிக்கு. 1:30 மணிக்கு கட்டிட்டேன். ஏன்னா அங்கேருந்து அதெல்லாம் முடியாது, நாங்கள் துரைமுருகன் ஆள் அனுப்பிச்சிருக்கான், அது வரட்டும் பார்த்துக்கலாம், படத்தை இப்போ வச்சுக்கிறாதீங்க, படத்தை கீழே எடுத்து போட்டு ஒரு ஆள் வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த படத்தை துரைமுருகன்கிட்ட போயிருக்காங்களாம் 2 பேர், ஏதாவது சொன்னாங்கன்னா படத்தை இங்கேயே கிழிச்சு போட்டுருவான், அப்படி இல்லாட்டி திருப்பி ஏற்றிடுவான் அப்படின்ட்டு ஒருத்தன் படத்தை வச்சுக்கிட்டே இருக்கான். 3 மணிக்கு திருப்பி ஏற்றியாச்சு. ஏன்னா துரைமுருகன், கடைகள் அடைக்கப்பட்டு விட்டன, உங்களுக்கு இடமில்லை, எங்கள் கழகத்தினுடைய தலைவர் வந்தால் அந்த முடிவை அறிவிப்பார்னு சொல்லிட்டு போகியா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் படத்தை கொண்டு வந்து மேலே வச்சாங்க. திருப்பி 6 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடர்கிறது. எங்கே தொடர்றது? திருப்பி கழட்டி படத்தில் போட்டாச்சு. இப்போ எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல், கேப்டன் படத்தை எங்கன்னா ஒட்டுறதுன்னு தெரியாமல் இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கு. 4 தொகுதிகளை வாங்கிவிட்டு பாவமாக இருக்கு. கூட்டணி சேர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்க. 37 எம்பிக்கள் தண்டமாக இந்த அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் இருந்தார்கள், அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். தண்டம். யாரு? 37 எம்பி. உண்மைதான், 37 எம்பி தண்டம் தான். நான் ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன். அந்த வீடு பெரிய முக்கியமான ஒரு பத்திரிக்கை கொடுக்க வெளியே உட்காந்துருந்தேன். இந்த வருவாருங்க ஐயா, வருவார், கொஞ்சம் பொறுங்க. ஐயா வரல. ஒரு நாய் வந்துச்சு, பெரிய நாய். நான் அப்படி ஒரு நாய் பார்த்ததே இல்லை. உடம்பு முழுதும் சடை, எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே தெரியல, அப்படி ஒரு நாய். நான் ஊத்து பார்க்குறேன், எதிரா நாயோட முன்பக்கம் எது பின்பக்கம்ன்ற இதை ஆராய்ச்சி பண்ணவும் சங்கடமாக இருக்குது. அந்த நாயை கூட்டு வந்தவன்கிட்ட கேட்க அதை விட வெக்கமாக இருக்குது. நாயோட முன்பக்கம் எது பின்பக்கம் எது, அதுவே அதை பற்றி கவலைப்படல, உனக்கு ஏன் இந்த அக்கறை அப்படின்னு கேட்பேன். கீழே குனிஞ்சு பார்க்கலாம்னா சங்கட்டமாக இருக்குது. நாயவே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் அப்படிம்பாங்க. எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஏயா திமுக காரனுக்கு இது கூட தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? நாயோட முன்பக்கம் பின்பக்கத்தை சூ அப்படின்னு நடந்து போச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். அதுதான் முன்பக்கம், இதுதான் பின்பக்கம். ஏன்னா நாய்க்கு ரிவர்ஸ் கியர் போட்டு வர தெரியாது. கண்டுபிடிச்சேன். திமுக காரனுக்கு இது கூட என் தலைவர் சொல்லி கொடுக்காம இருப்பார். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டு, இந்த நாயை எங்கேயா வாங்கினேன்? கோத்தகிரி பக்கத்தில் ஊட்டியில் வாங்கின நாய். இங்க 40,000 ரூபா போட்டு வாங்கின நாய். அப்படியா? 40,000 ரூபாயா ஒரு நாய் வாங்கின? அப்படியா? அப்படியா? அந்த நாயில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு படுத்துருக்கு. திருடை வந்தால் சாவி எடுத்து கையில் கொடுக்கும், அவ்வளவு தங்கமான நாய். அது பாட்டுக்கு படுத்திருக்கும், போடுறத சாப்பிடும், தூங்கும், ஆகி போகும், திருப்பி சாப்பிடும், படுக்கும், தூங்கும். இந்த நாயை வாடா 40,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். இது மாதிரி ஒன்றுமே செய்யாத நாயை எப்படி அந்த வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கானோ அது வேறு தான். 37 எம்பிக்கள் இந்த அதிமுகவுக்கு போய் எந்த விதமான செயலையும் அவர்கள் செய்யவில்லைன்னு நாங்கள் சொல்ல, உன் கூட கூட்டணி வச்சிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. அவங்க கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார், ஆனால் பேச மாட்டார். அதை கேட்டுட்டு வந்த கணக்கில் சேர்த்துருக்கேன், விடுப்பான். உண்மையிலே விஜயகாந்த் ஐயாவை பார்க்க பாவமாக இருக்கு.
என் தலைவன் இறந்து போன போது அந்த அமெரிக்காவில் சின்ன குழந்தை போல் அழுத அந்த அற்புதமான ஒரு நண்பரை நான் உண்மையிலே நேசிக்கிறேன். நல்ல மனுஷன், பாவம். கழுதை தேஞ்சு கட்டெரும்பாயில் கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி ஆகிப்போச்சு. கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி அதுக்கு தானாக திரும்ப தெரியாது, நம்ம தான் திருப்பி விடணும். திருப்பி விடலன்னா காலை உதறி ஒவ்வொரு காலாக இழந்து செத்து போயிடும். இன்னைக்கு தேமுதிகங்கிற கட்சியை அழித்ததே அதிமுக தான். அந்த கட்சியோட இன்னைக்கு கூட்டணி வச்சுருக்காங்க. விஜயகாந்த் அந்த கூட்டணி பேச்சு நடக்கிறப்ப அவரை டிவியில் காமிச்சாங்க, பார்த்தீங்களா? அவங்க மனைவி பேசிட்டு இருக்காங்க. 4 தொகுதிகள் பெற்றிருக்கிறீர்களே, உங்களுக்கு திருப்தியா, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ஒரு பத்திரிகைக்காரர் கேட்குறாரு. அந்த அம்மா என்னமோ சொல்ல வருது, அதுக்குள்ளே இபிஎஸும் ஓபிஎஸும் அதான் கையெழுத்து போட்டாங்கல்ல, அதுக்குள்ள உள்ளதும் போச்சுனா நல்ல கண்ணான ஆயிரப்போகுது, நீ வேற அதான் எழுதி போட்டாங்கல்ல. அப்போ பிரேமலதா சொல்கிறாங்க, அது எங்களுக்கு திருப்தி தான், அதனால தான் கையெழுத்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் இப்படியே பார்க்குறாரு, ஏன்டி இப்படி அநியாயம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. என்ன இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இந்த அக்கிரமம்லாம் நடக்குது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தண்ட கர்மமாக போனேன்னு. வேதனை. சுகமில்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து அவரை ஒரு நாற்காலியில் அமர வைத்து பணம் பண்ணுகிற வேலையை செய்து கொண்டிருக்க ஒரு கேவலமான ஒரு இயக்கத்தோடு இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. விஜயகாந்தோட நிலைமையை பார்க்கும்போது பாவமாக இருக்கு. இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நாம் பிரிஞ்ச நிம்மதியாகுமடி. அடுத்த வரி தான் டாப். நீரு நல 4 பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை நீயாக. அடுத்த வரி தான் சூப்பர். வச்சதி இப்போ காணாம நானே தேடுறேன், நாடியில சூடேத்தி நானே வாடுறேன், ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச யார விட்டு தூது சொல்லி நான் அழுவே உங்கிட்ட, கண்டது கண்ணாச்சு காரணம் கண்ணாச்சு, காத்திருந்து வாடா படுத்த காடா கருப்பா. எங்களுடைய தளபதி அமைத்த கூட்டணி எப்படி தெரியுமா? ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் அறிவாலயத்துக்கு வந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, நாங்கள் இந்த கூட்டணியின் பேச்சுவார்த்தையில் முழு மனதோடு அவர் கொடுத்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் சொன்னது யார்? விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கழகம் ஈஸ்வரன், இந்திய தேசிய ஜனநாயக கட்சி நமது பச்சமுத்து அவர்கள் கூட பெரம்பலூர் தொகுதியை வாங்கி கொண்டு, நான் என் தொகுதியினுடைய வெற்றிக்கு மட்டும் பாடுபட மாட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் அவர்களை தோற்கடிப்பேன் அப்படின்னு சபதம் ஏற்று அறிவாலயத்துக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவ்வளவு கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரு வரிசையில் அமர வைத்து தொகுதிகளை எப்படி அறிவிச்சார் எங்க தளபதி. ஆனா ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் இருக்காங்க. ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வரல அப்படின்னு கேட்டா அவங்க கூப்பிட்டா வரல. இதுக்கே வரலையே, நாளைக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எப்படியா நீங்க அடிச்சுட்டு கிடப்பீங்க? அவர்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல, எத்தனை விரோதங்களுக்கு மத்தியில இன்னைக்கு அதிமுக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா?
ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளர் இபிஎஸோட ஆளா ஓபிஎஸோட ஆளா, அந்த பிரச்சனை. இதுக்கு பக்கத்தில் டிடிவி தினகரன் அமமுக, அவர் வேற நாங்க தான் 40 தொகுதியும் ஜெயிப்போம். அவர் சொல்றாரு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் என்னுடைய குறிக்கோள். இத்தனை இடைஞ்சல்களுக்கு மத்தியில நீங்க தேர்தலை சந்திக்கிறீர்கள். ஆனால் 2 ஆண்டுகளாக அனைத்து பயிற்சிகளையும் பெற்று ஒரு தலைவன் அமைத்த அற்புதமான கூட்டணி தான் எங்கள் தேசிய முற்போக்கு கூட்டணி. நாளை பிரதமராக வரப்போகிற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து பேசினார் பார்த்தீங்களா? ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு அழகான சட்டையை போட்டு 4000 மாணவிகளுக்கு மத்தியில் ஜெல்லுன்னு மைக்க பிடிச்சிட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் நமது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியினுடைய அந்த வீடியோ இந்தியா முழுவதும் காங்கிரசின் வெற்றிக்கு அந்த செய்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்றை ஏற்படுத்தும். ஒரு மாணவி எந்திரிக்குது, அந்த பிள்ளை இஸ்லாமிய மாணவி, பர்தா போட்டிருக்கு. பர்தா அப்படி விளக்கிட்டு ராகுல் காந்திகிட்ட கேள்வி கேட்குது. சார், ஐ வாண்ட் ஒன் கொஸ்டின் அப்படின்னு. உடனே ராகுல் சொல்றாரு, டோன்ட் சே சார், யூ கேன் கால் மீ எஸ் ராகுல். உடனே அந்த பொண்ணு, சின்ன பிள்ளை, அவ்வளோ பெரிய நேருவோட கொள்ளு பேரனை, இந்திரா காந்தியோட பேரனை, வருங்கால நாட்டினுடைய பிரதமரை போய் நம்ம சார்னு சொல்லாம வேணான்னு சொல்றாரு, ராகுல்னு கூப்பிட சொல்றாரு. என்னொன்ன தமிழ்நாட்டுக்கே உரிய வெக்கம் அந்த பிள்ளை. பின்னால் இருக்க பிள்ளையெல்லாம் தட்டேத்தி விடுதியா, கூப்பிடுறீ, அவர் தான் சொல்றாருல்ல. உடனே அந்த பொண்ணு, அதுதான் தமிழ்நாட்டுக்குரிய துணிச்சல். வெக்கம் இருந்தாலும் கூப்பிட சொல்லிட்டாரு, கூப்பிட்டுருவோம்டா அப்படின்ட்டு, ஹாய் ராகுல் அப்படின்னு பாருங்க. 4000 மாணவிகளும் கரவொலி எழுப்பி மக்களோடு நெருங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அப்படிங்கிறத அடையாளம் காட்டிய ராகுல் காந்தி. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கேட்குது, வாட் இஸ் மென் பை டெமோக்ரசி, ஜனநாயகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குது. அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? டெமோக்ரசி அப்படின்னு சொல்லிட்டு பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள்னு ஆப்ரஹாம் லிங்கன் கென்னடி சொன்னதை சொல்லலை. என்ன சொன்னார் பாருங்க, எளிமையான உதாரணம். வாட் இஸ் மை டெமோக்ரசி, மக்களாட்சி என்றால் என்ன? ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர், திஸ் இஸ் மை பொசிஷன், யூ ஆர் ஸ்டாண்டிங் தேர், தட் இஸ் யுவர் பொசிஷன். திஸ் பொசிஷன் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ, தட் பொசிஷன் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ. பட் த டெமோக்ரசி இஸ் I should not come there, that is not democracy. You should come in my position, that is called democracy. ஒரு கல்லூரி மாணவி, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மாணவி என்னுடைய இடத்திற்கு வர வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும், பிரதமராக வர வேண்டும். அதற்கு தகுதி படைத்த ஒரு ஆட்சி முறைதான் மக்களாட்சி என்று, மக்களாட்சியிலே நம்பிக்கை உள்ள ஒரு தலைவன் என்பதை ராகுல் காந்தி மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். ஆனால் நம்பாலு நரேந்திர மோடி லேகியந்தான் பூரா, அப்பா லேகியந்தான். நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாட வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை, இந்த 10 மலைகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேறெடுத்து உருவாக்கப்பட்ட லேகியா. காலையில் சில பேர் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், மேட்ரு கீழே இறங்காம டப்பில் கடந்து கஷ்டப்படுவான். நான் கொடுக்குற லேகியத்தை ஒரு உருண்டையை பிடிச்சி காலையில் ஒரு சுடுதண்ணியில் கலக்கி ஏற்றினான்னா சென்டர் பண்ணி உட்கார்றதுக்கு முன்னாடி சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா கொட்டிடும். கருப்பட்டி பாவை கலந்து வித்துருவேன் 200 ரூபாய்க்கு. 4.5 ஆண்டுகள் கருப்பட்டி பாவு என்ற லேகியத்தை விட்ட நரேந்திர மோடியை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி மக்களாட்சியின் மீது நம்பிக்கை உள்ள ராகுல் காந்தியை பிரதமராக்கி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ சிறைச்சாலைக்கு அனுப்பி எங்கள் தளபதியை
இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக்க உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எங்கள் அருமை சகோதரர் டாக்டர் கலாநிதியை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினராக சந்தித்து அந்த வெற்றி விழா இதே அரங்கத்தில் என் சகோதரன் தாயகம் கவி பி.கே. சேகர்பாபு அவர்களுடைய தலைமையில் நடைபெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.